கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சில்வெண்ட் தனமா நாங்க நோவாகிராட்ல போயிட்டு நான் குண்டு போடுறேன்னு சொன்னா திமிரு தானே இதெல்லாம். அப்ப எவ்வளவு நாளா இந்த பிளான் நடந்துடும். ஜஸ்ட் உடனே இன்னைக்கு பிளான் பண்ணி நாளைக்கு பண்றது கிடையாது. சண்டை நிக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற. சண்டை நந்தினே இருந்தாதான் அப்படியே ரெண்டு பக்கத்துலயும் காசை வாங்கி ஆட்டையை போட்டுருக்கலாம். இந்த ஆள் உக்ரைன்ல இருக்கானே தெரியாது. அது முதல்ல தெரியுமா? வேற எங்கேயோ ஒழிஞ்சிக்கின்னு கிரீன் மேட்டை வச்சு அவன் வீடியோ எடுத்துருக்கான். ஸோ அதுக்கான பதில் தாக்குதல் சரியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே 24 மணி நேரமும் அந்த யுத்தத்தில் கலந்துக்கிற மூடோடயே இருக்காராம் மூதேவி. அவனை கொண்டு வந்து உட்கார வச்சதே திருட்டுதான். ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுகின்ற தேச துரோகிகள் யாரா இருந்தாலும் அவங்க உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் எமன் துரத்தி கொண்டு வருவான் அப்படின்றத நிரூபிக்கிறவர் புட்டின். நிச்சயமா இருக்கும். அது நாளடைவில் இது கிட்ட போகும்போது ஜெலன்ஸ்கிக்கு ஆபத்து. ஒருவேளை இது முடிச்சாதான்ப்பா கதை வரும்னு வந்துட்டா ஜெலன்ஸ்கியை முடிக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு அரை நாள் தேவையில்லை. அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சண்டையாக இருக்கணும். ஸோ சண்டையை தொடர்ந்து நடத்திட்டே இருக்கணுன்றதான் இதுக்கெல்லாம் காரணம். கடைசி வரைக்கும் இது ஓயாதுங்கிறீங்களா? உக்ரைன் ஓயாதுன்னு ஓங்கி கூட்ட போறாரு. அண்ணனுக்கு நோபல் வேணும். எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. போன வருஷமே மிஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் மிஸ் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். கழுத்து போட போறியா இல்லையா இப்படி முறுக்கி இடது கையில் வேணா கூட போடு அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். நடக்குதா இல்லையா பாருங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், உக்ரைன் ரஷ்யா போர், புட்டின் மண்டையிலேயே ஒரு குண்டை போட்ட மாதிரி அவர் வீட்டிலேயே போய் ஒரு குண்டை போட்டாங்களே, இது இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு அமெரிக்க அதிபரும் ஒரு கண்டனம் மாதிரி ஒன்று தெரிவிச்சாப்புல. சரி, இட்ஸ் நாட் குட். என்ன இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்காரு. உடனே ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு, இல்லைங்க அவங்களாம் பொய் சொல்கிறாங்க, அவன் பொய் சொல்கிறான்டா, அவன் பொய் சொல்கிறான். அந்த மாதிரி அந்த ட்ரம்ப் அதெல்லாம் ஒத்துக்கலை. அவர் சொல்லிட்டாரு, கையை முறுக்கி கையெழுத்து போட வச்சிட்டாரு. ஸோ அவங்க கேட்டதை விட அதிகமாக இப்போது உக்ரைன் கொடுக்க போகிறாங்க. அதான் நடக்க போகுது. அங்கே டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, பாருங்க பேச்சுவார்த்தை நடந்துருக்குது. பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்த மாதிரி சீண்டி விடுறது அப்படின்றது உக்ரைனுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் புதுசு கிடையாது. ஏற்கனவே அங்கே இஸ்தான்புல்ல பேச்சுவார்த்தை நடக்க போது அங்கே அந்த டியூ அந்த ஃப்ளைட் மேலே குண்டு போட்டேன். ஜெலன்ஸ்கி மட்டும் தனியாக அந்த மாதிரி வேலையை பண்ணுறாரா இல்லை பின்னாடி ஏதோ ஒரு நாடுகள் பண்ண சொல்லுது? அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது அட்ரா நான் பார்த்து இந்த யூரோப்பியன் யூனியன் இவங்க தான் உசுப்பேத்தி விட்டுருக்காரு. அவங்க தான் ஆமாம் அவங்க தான் ஜெலன்ஸ்கியை முதல்ல டைட் பண்ணி போ சண்டை போடு அப்படின்னது. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்க, ட்ரம்ப் வந்தவுடனே ரைட்டு அவர் இது மாதிரி கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னோடனே அவரும் ஒரு பீரியடில் ரஷ்யா அதிபரை போய் சந்திச்சார் அலாஸ்காவில். அதுக்கப்புறம் என்னங்க இப்படி போகிறாருன்னு பார்க்கும்போது அவர் திடீர்னு ஜெலன்ஸ்கியை கூப்பிட்றாரு, நாங்கள் டொமஹாக் கொடுக்கலான்னு இருக்கோம், அதுன்றாரு இதுன்றாரு, இப்படியே பேசிட்டு இருக்காரு. இவங்களாம் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. ஆனால் அப்படியே சோகா இந்த லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் கையை காமிச்சு நேராக போவாங்க பாருங்க, அந்த மாதிரி ட்ரம்ப்புன்னு இவங்களுக்கு தெரியல. அதனால ரஷ்யாவுக்கு எதிராக தடைகள், இந்தியா நீ ஆயில் வாங்குறியா உனக்கும் தடை, இப்படிலாம் போட்ட உடனே பரவாயில்ல இவர் நம்ம சொன்னபடி ஆடுவாருன்ட்டு அங்கே இருக்கிற கும்பலெல்லாம் நினச்சிக்கிச்சிங்க. சோகா இப்போ ஒரே அறை பொழிச்சுன்னு ஒரு அறை கொடுத்தா மாதிரி நீ கையெழுத்து போடு, நீ அதெல்லாம் சொல்கிறது, அந்த பணத்தெல்லாம் நீ எடுக்கக்கூடாது, நாங்கள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு நடிச்சு விட்டுங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ மிச்சம் மீதி இருக்கிறத வச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, இதில் ஊழல் நிறைய நடந்துக்குது ரூபன், பல $1 மில்லியன் ஆட்டையை போட்டுக்கிறாங்க, அது பில்லியன் கணக்கில் கூட போகும். புரியுதுங்களா? வச்சுக்கிட்டு ஆமாம், இன்னும் சும்மா நினச்சிங்களா? இப்போ இல்லைங்க, இப்போவாது சொல்லலாம், இல்லை அமெரிக்கா யாரையோ வச்சு இது மாதிரிலாம் ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. சண்டை ஆரம்பித்த கொஞ்ச மாசத்திலேயே அந்த வீரர்களுக்கு சாப்பாடு வாங்குற கான்ட்ராக்ட் இருக்குதுல்ல, அதில் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் தூக்கினாங்க. எப்படி மினிஸ்டர் ஜெலன்ஸ்கிக்கு தெரியாமல் பண்ணிடுவாரா? அவருக்கு கட்டிங், அது என்னது கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், அது இல்லாமல் அவர் விட்டுருப்பாரா? அவர் தப்பிக்கிறதுக்காக வேண்டி மந்திரியை பறி கொடுத்துட்டாரு. இப்போ இதில் எத்தனை பேர் மாட்ட போகிறாங்களோ தெரியாது. இப்போ அந்த யூரோப்பியன் யூனியனில் பயந்து நிற்கிறாங்க, அவங்களுக்கும் இதில் ஷேர் போயிருக்கும். நாளைக்கு அதை வச்சு தான் இப்போ ட்ரம்ப் மிரட்டி நிற்கிறாரு. புரியுதுங்களா? அந்த ஆன்டி கரப்ஷன் பியூரோன்னு இருக்குது, நாங்கள் அதை வச்சு நோட்ட போகிறோம் அப்படின்னு ஒன்று மெர்சல் ஆகிட்டாரு ஜெலன்ஸ்கி. இப்போது யூரோப்பியன் யூனியனுக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த ஆள் பாட்டுக்கு நாளைக்கு அப்ரூவரா மாதிரி எல்லாத்தையும் சொல்லி விட்டானா அசிங்கமாக போயிருமே. அங்கே பல நாடுகளில் எலெக்ஷன் வர வேண்டி இருக்குது, அதுக்கு யூரோப்பியன் கமிஷனுக்கு போஸ்டிங் வரணும் அப்படின் போது இப்படிலாம் சந்தி சிரிக்க வச்சுட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா?
ஓகே ரைட், இந்த குண்டு போட்ட மேட்டருக்கு வருவோம். நான் தான் சொன்னேன் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடக்கும்போது அங்கே போயிட்டு நான் குண்டு போட்டு பார்த்தீங்களா நாங்கள் இப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னவர். எதுக்காகனா பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடாது, இல்லைன்னா உடஞ்சிடணும், சமாதானம் வரக்கூடாது அப்படின்றதுல குறியா இருந்தார் ஜெலன்ஸ்கி. காரணம் என்னன்னா பின்னாடி இருந்து இந்த பொம்மைக்கு கீ கொடுப்பாங்க பாரு, அந்த மாதிரி ஆட்டி வைத்து கொண்டிருந்த யூரோப்பியன் யூனியன். இப்போ வேற வழியே கிடையாது, ட்ரம்ப்பும் முடிவு பண்ணிட்டாரு, நீ கையெழுத்து போடு, அப்படி இல்லைன்னா உன்னை தூக்கி போட்டு வேற யாராவது உட்கார வச்சு கையெழுத்து போடுறேன், அந்த நிலைமைக்கு வந்துட்டார். அதனால உங்களுக்கு வேற வழி கிடையாது. இதில் இன்னொன்று சொல்கிறேன், ஜனவரி மாதம்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே வந்து அந்த நோபல் பரிசு அப்ளை பண்ணிடணும்னு அவர். ஆமாம், இந்த மாதிரியாவது எப்படியாவது நான் வாங்கியே தீருவேன். நம்ம பசங்களாம் சொல்லுவாங்க எப்படியாவது செப்டம்பர் விட்டா மார்ச், மார்ச் விட்டா செப்டம்பர்னு அறிய செய்து கொடுத்துடலாம்ல சார். என்னங்க யுனெஸ்கோ மன்றம் அவார்டு கூட கொடுக்கலாம், அது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போகலாமே, நம்மளே கூட ஒன்று கொடுக்கலாமே. அண்ணன் ட்ரம்ப் அஞ்சான் இன்ஜன், நம்ம ஊரில் பட்டத்துக்கா பஞ்சம், ஆளாளுக்கு ஒரு பட்டம் வச்சுன்னுக்கிறாங்க, இப்படி வைக்கலாமா? நம்ம ஊரில் இந்த சைதையார் குடந்தையார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மரலோகார், ஏன்னா ஒரு ஊர் இருக்கிறது மரலோகா, ஃப்ளோரிடாவில் நினைக்கிறேன், அதனால் மரலோகார்னு கொடுத்துருவோமா ஒரு பட்டம், மரலோகார் அண்ணன் ட்ரம்ப், நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஏதோ கொடுத்துட்டு போங்க, அது எப்படியும் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஷ்யாவில் வேற சொல்லிட்டாங்க, அப்பா உலகமே உங்களை புகழ்கிறது அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த ஆளை இப்படி ஒன்று தூக்கி விட்டான்னா இவன் நம்ம சொன்ன இடத்துலலாம் வந்து கையெழுத்து போட சொல்லுவான் ஜெலன்ஸ்கியா அப்படின்னு. அதனோட விளைவு தான் ஜெலன்ஸ்கி சொல்கிறார் அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு. பட் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எவிடன்ஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த எவிடன்ஸை பெருசாக வெளில கொண்டு வரதில்லை, அவங்க செய்கிற விஷயங்களை வந்து பெருசாக காமிச்சிக்கிறது இல்லை, டமாரம் அடிச்சுக்கிறது இல்லை. மொத்தத்தில் மற்றவங்களாம் அந்த ட்ரம்பட் ஊதுறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்க பண்ணுறது கிடையாது. ஆனால் ஆதாரம் இல்லாமல் எதுவும் அவங்க சொல்ல மாட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ அதுக்கான பதில் தாக்குதல் சரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, நிச்சயமாக இருக்கும் அது. சரி, அவங்க நினச்சிருந்தா ஜெலன்ஸ்கியை வந்து ஒரே நாளில் தூக்கியிருக்க முடியாதா? இங்கே நாட்டுக்கு எதிராக இருக்க அந்த ஆலிகார்ச்னு சொல்லுவாங்க இல்லையா, பண முதலைகள், அவங்களாம் எத்தனை ஊரில் செத்து போயிருக்காங்க தெரியுமா? சமீபத்தில் எங்கள் இந்தியாவில் வந்த 2 பேர் மாடியிலேருந்து விழுந்து செத்து போயிட்டாங்க. அது ரஷ்யன் 2 பேர். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த தேசத்துக்கு எதிராக செயல்பட்ட அந்த பண முதலைகள் அவங்களாவே வந்து செத்து போயிடுறாங்க, இல்லைன்னா யாரோ கொடக்கம்பியில் குத்திட்டு போயிடுறாங்க, அதில் ஏதோ விஷம் வந்து செத்துட்டு போயிடுறாங்க. ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுகின்ற தேச துரோகிகள் யாராக இருந்தாலும் அவங்க உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் யமன் துரத்தி கொண்டு வருவான் அப்படின்றத நிரூபிக்கிறவர் புட்டின். ஜெலன்ஸ்கி விஷயத்தில் அவர் ரஷ்யாவுக்கு எதிராக அவரை ஏன் அவங்க விட்டு வச்சிருக்காங்க? இதுதான் காரணம். அவங்களுக்கு வந்து நேரடியாக எந்த பகையும் கிடையாது. நீ ஏன் நேட்டோன்னு என் வாசலில் கொண்டாந்து நிறுத்துற? நாளடைவில் இது கிட்ட போகும்போது ஜெலன்ஸ்கிக்கு ஆபத்து. ஒருவேளை இது முடிச்சாதான்ப்பா கதை வரணும்னு வந்துட்டா ஜெலன்ஸ்கியை முடிக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு வந்து அரை நாள் தேவையில்லை ரூபா, அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. ஆனால் அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சண்டையாக இருக்கணும் அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி கரெக்டாக அந்த யுத்த தர்மம்னு ஒன்று சொல்கிறாங்க. நாட்டோட அதிபராகவும் இருக்கிற அப்படிங்கிறதுனால அதுதான் அப்படி இருக்குச்சு. நீ வந்து சில்வண்டுத்தனமாக நாங்கள் நோவாகிராடில் போயிட்டு நான் வந்து குண்டு போடுறேன்னு சொன்ன திமிரு தானே இதெல்லாம். என்னன்னா இதை பார்த்த உடனே அவங்க வந்து இமிடியேட்டாக ஏதாவது அந்த டுபோலோ ஏர்கிராஃப்ட் மேலே அந்த ட்ரோன் தாக்குதல் நடந்ததில்ல, அது ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப்னு நினைக்கிறேன். ரஷ்யாக்குள்ளேயே வந்து ட்ரக் எடுத்துட்டு போயிட்டு அதுக்குள்ள, ஏன்னா அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, அதுக்குள்ள ட்ரோன்ஸ் எல்லாம் கடத்திட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஆளை வச்சு அதை ஓட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கே தெரியாமல் அதை வந்து வெளில திறந்து இடத்துல போய் கதவை திறக்கணும்னு திறந்த உடனே ட்ரோன்லாம் வருது, அங்கே போய் குண்டு போடுது பேச்சுவார்த்தை நடக்கும்போது. அப்போ எவ்வளோ நாளாக அந்த பிளான் நடந்திருக்கும்? ஜஸ்ட் உடனே இன்னைக்கு பிளான் பண்ணி நாளைக்கு பண்ணுறது கிடையாது. அப்போ பல மாசங்களா நடந்திருக்கு. அப்போ இன்னமும் வரக்கூடிய நாட்களுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க எங்க எங்கன்னு. இல்லை, அதான் நான் சொல்லுறேன். அப்போ பல மாசங்களா நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க. சரி, அப்போ சண்டை நடந்து இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது இல்லை, வெயிட் பண்ணுப்பா, பேச்சுவார்த்தை முடியட்டும், என்ன வருது பார்க்கலாம், அப்படிதானே இருந்திருக்கணும். இந்த பக்கம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் நீ குண்டு போடுவேன் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? பேச்சுவார்த்தையில் உனக்கு அக்கறை இல்லை, சண்டை நிற்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. சண்டை நந்தினே இருந்தால் தான் அப்படியே 2 பக்கத்துலையும் காசை வாங்கி ஆட்டையை போட்டுருக்கலாம். இவர் ஒய்ஃப் வந்து உலகம் எல்லாம் போயிட்டு மில்லியன் கணக்கில் செலவு பண்ணி ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். செத்து போகிறது சாதாரண படை வீரர்களும் மக்களும் தானே. நமக்கு என்ன வந்தது? இந்த ஆள் உக்ரைனில் இருக்கானானே தெரியாது, அது முதல்ல தெரியுமா? வேற எங்கேயோ ஒழிஞ்சிக்கின்னு க்ரீன் மேட்டை வச்சு அவன் வீடியோ எடுத்து நிற்கிறான். ஆமாம், அங்கே எல்லாம் செத்து நிற்கிறாங்க. இவரும் அவர் ஒய்ஃபும் வந்து அப்படி ஜோடியாக நின்றுக்கின்னு ஏதோ ஒரு மேகசினுக்கு பேட்டி கொடுத்துக்கின்னு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து நிற்கிறாங்க. எவனாவது செய்வானா? சண்டை நடக்குது பார்த்தீங்கன்னா. ரஷ்யா உளவுத்துறைக்கு தெரியாதா என்ன? அதான் சொல்லணே, அவரை அழிக்கணுன்றது அவங்க நோக்கம் கிடையாது. இப்போ இது ட்ரம்ப் ஒரு தடவை கேட்டார், என்ன ட்ரெஸ் இது, அதனால போட்டுக்கிற ட்ரெஸ் பார்த்தீங்கல்ல, அந்த பேட்டில் கிரீன்னு சொல்லுவாங்க, அந்த ஆலிவ் கிரீன் கலரில் அந்த ஒரு
டிஷர்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கின்னு ஒரு சாதாரண ஒரு கார்கோ பேண்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கின்னு இப்படி தான் வருவார். பார்த்தியே எங்கெல்லாம் பார்த்தல இப்படி கோட்டு சூட்டு போட்டுன்னுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் வரமாட்டியா அப்படிங்கிறார். அதாவது அவர் அப்படியே 24 மணி நேரமும் அந்த யுத்தத்தில் கலந்துக்கிற மூடோடையே இருக்காராம். மூதேவி பண்டாட்டியோட உட்காந்துக்கின்னு ஃபோட்டோகிராஃபுக்கு போஸ் குத்துனுக்கிறேன், நீ சொல்கிறியா? நீ ஏமாத்துற பையன். அவனை கொண்டு வந்து உட்கார வச்சதே வந்து திருட்டுத்தனம். வச்சது யாரு? எல்லாம் யார்? டீப் ஸ்டேட்டு, யூரோப்பியன் யூனியனில் இருக்கவனுங்க. அதனால ஒரு காமெடியனுங்க. இப்போ ஆட்சி மாற்றம் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப்பே நினச்சா நீ கையெழுத்து போடலைன்னா உனக்கு போய் ஒன்று தூக்கிட்டு வேற ஆளை போடுவேன் அப்படிங்கிற மாதிரின்னா அப்போ அது ஒரு ஆட்சி மாற்றம் தானே. அங்கே ஒரு சின்ன பெரிய ஆட்சி மாற்றம் அவங்களே பிளான் பண்ணாங்கன்னா உடனே வருவாங்க. திடீர்னு வந்து ஒரு 10 பேர் வந்து இல்லை ஒரு 100 பேர் வந்து ஒரு போராட்டம்னுவாங்க. இவர் ஜெலன்ஸ்கி வெளில போ அப்படின்வாங்க. உடனே யாராவது வந்து அது நடக்கவே இல்லை இப்போ வரைக்கும். அதெல்லாம் நடக்குங்க, எப்போ தேவையோ அப்போ நடத்துவாங்க. ஏங்க இவனே சரண்டர் ஆகிட்டான்னு படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னும் போது அப்புறம் எதுக்கு நான் இன்னொரு ஆளை தேடணும்? இல்லை அங்குள்ள மக்கள் போகிற விரும்பலை, ரஷ்யாவுடனே எனக்கமா போகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதானே. இவர் சொல்கிறாரு 85% வந்து எங்கள் பகுதிகளை கொடுப்பதற்கு விரும்பவில்லை, 87% வந்து ரஷ்யாவுடன் படிந்து போவதற்கு. கரெக்ட். எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் அடுத்த நாட்டுக்காரனோட நம்ம வந்து இவ்வளோ சரண்டர் ஆனோமா அப்படின்னு தான் நினைப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் அந்த நாட்டை நீ குச்சி விட்டு கொடுத்தனா அவன் சும்மா இருப்பானா? அதை யோசிக்கணும்ல. இல்லை அப்படி ஒரு எதிர்ப்பு ஜெலன்ஸ்கிக்கு எதிராக அந்த நாட்டில் இருக்கா? இருக்கோ இல்லையோ கிரியேட் பண்ணுவாங்க. என்னப்பா நாங்கள் காசு கொடுத்தா வந்து கோஷம் போடுறதுக்கு. இப்போ அங்கே நிறைய பேர் என்னென்னா அந்த கன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. 18 வயசு ஆயிடுச்சுன்னா நீ வந்து மிலிட்ரியில் வந்து சேர்ந்தாகணும். இதுக்கு பயந்துனே பல லட்சக்கணக்கான பேர் பக்கத்து நாடுகளுக்கு ஓடி போட்டான் தெரியுமா? யூரோப் ஃபுல்லாக இருக்கானுங்க, பல லட்சம். உக்ரைன்லேருந்து ஓடி போனவங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்தந்த நாடுகளில் வந்து ஏன்னா அங்கே போனான்னா அங்கே வந்து வேலை கிடைக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல. இவங்கெல்லாம் செலவு பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் நிறுத்த போகிறோன்னு சொல்லிட்டாங்க மற்ற கவர்மெண்ட்லாம். வாய்கிழியே பேசுவாங்க உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. எதுக்குடா சப்போர்ட் பண்ணால் சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் சப்போர்ட்டான். அப்போ அங்கேருந்து வந்து நான் கேட்குறேன், ஆப்பிரிக்காலேருந்து மற்ற நாடுகள்லேருந்தா வந்து திருட்டுத்தனமாக கப்பலில் ஏறி அதுவும் $1000 இல்லை 1000 யூரோ இல்லை 1500 யூரோ இவ்வளோ கொடுத்து கள்ளத்தோணியில் ஏறி யூரோப்பில் வந்து இறங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து தங்க இடம் கொடுக்கறது, வந்து காசை கொடுக்கறது, வேலை செய்கிறானோ இல்லையோ உனக்கு மாதம் சாப்பாடு செலவுக்கு காசு கொடுக்கறது அப்படின்லாம் பண்ணிட்டு சண்டைக்கு பயந்து உயிரை கையில் பிடிச்சின்னு ஓடி வந்துக்கிறான் உக்ரைன்லேருந்து. நான் அவனுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இது என்ன நியாயம் ரூபன்? அப்போ அவனும் கள்ளத்தோணியில் வந்தால் நீ அவனுக்கு எல்லா சலுகையும் கொடுப்ப. உயிருக்கு பயந்து வந்தான். இப்போ மைக்ரன்ஸ் சொல்கிறாங்க ஆப்பிரிக்காலேருந்து வரவனை. மைக்ரன்ஸ்னால் யாருங்க? முதல்ல அந்த பேரே தப்பு. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சட்ட ரீதியாக அந்த பாஸ்போர்ட்டு விசா வாங்கின்னு செட்டில் ஆகிறவங்க தான் மைக்ரன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்குது, அவங்கள மைக்ரன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி போகிறாங்க? அதில் ஒரு பாஸ்போர்ட் வச்சுக்கிறாங்க, விசா வச்சுக்கிறாங்க, வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அங்கே போகிறாங்க, அவர் படிக்கிறதுக்கு போகிறாங்க, அங்கே போய் வேலை தேடிக்கிறாங்க, இப்படி தானே போகிறாங்க. இதுதான் மைக்ரன்ட்ஸ். எங்கே ஒரு 1000 கிலோமீட்டரு 2000 கிலோமீட்டரு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி திருட்டு தோணியில் ஏறி வந்து கண்டெய்னரில் ஒஞ்சின்னு வந்து உள்ள நுழையிறவங்க பேர் வந்து மைக்ரன்ஸா? இவங்க உடனே ரெஃப்யூஜின்னு சொல்லுவாங்க. ரெஃப்யூஜின்றவங்க யார் தெரியுமா? இப்போ வந்து அங்கே இலங்கையில் பிரச்சனை நடந்த உடனே உயிருக்கு பயந்து தொப்புள் கொடி உறவு நீங்கள் ஓடி வந்தாங்க தெரியுமா? அவங்க அகதிகள். பர்மாவில் வந்து நம்ம ஆளுங்கள்லாம் அடிச்சு துரத்தினாங்க. அப்போ அன்றைக்கு பர்மாவில் இருந்த தமிழர்கள்லாம் ஓடி வந்தாங்க. தமிழகத்தில் பல இடங்களில் பர்மா அகதிகள் கேம்புன்னெலாம் வந்து வச்சாங்க. அவங்க அகதிகள். எங்கள் ஊரில் நல்ல வேலை கிடைக்கல, அங்கே ஊரில் போனால் வேலை செய்யாமையே கால் மேலே கால் உட்காந்து போட்டுன்னு சாப்பிட்லாம், அங்கே நிறைய காசு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி கள்ளத்தோணியில் வந்து இறங்குறவன் பேர் அகதிகளா? அவனுக்கு நீ எல்லா சலுகையும் கொடுக்குற, ஆனால் உயிருக்கு பயந்து வந்த உக்ரைன்காரனுக்கு நீ கொடுக்க மாட்டேங்கிறன்னா அப்போ எதுக்காகனா இவெல்லாம் திரும்பி போனோம் உக்ரைனுக்கு. அங்கே போய் நீ சண்டை போடு. 50 வயசு 55 வயசு வரலாம், நீ வா பரவாயில்ல, நீ நல்லா தான் இருக்க வா அப்படின்ட்டு சண்டைக்கு எடுத்துகிட்டு போகிறானுங்க தெரியுமா? ஸோ இப்படி நீங்கள் இங்கே அந்த இது எரியறத பிடிங்கினா கொதிக்கிறது அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவனுக்கு எங்கே எதுவும் கொடுக்கலன்னா வேறு வழியில் சொந்த வீட்டுக்கு தான் போயிடணும். ரைட்டா? அங்கே போனோடனே கொத்த அள்ளிட்டு போயிடுவாங்க, வா வந்து சண்டை போடுவா அப்படின்னு. ஸோ சண்டையை தொடர்ந்து நடத்திட்டே இருக்கணுன்றதான் இதுக்கெல்லாம் காரணம். இது கடைசி வரைக்கும் இது ஓயாதுங்கிறீங்களா? உக்ரைன் ஓயாதுன்னு ஓங்கி கூட்ட போறாரு. அண்ணனுக்கு நோபல் வேணும், எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. போன வருஷமே மிஸ் ஆயிடுச்சு, இந்த வருஷம் மிஸ் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். கழுத்து போட போறியா இல்லையா அப்படி முறுக்கி இடது கையில் வேணா கூட போடு அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். நடக்குதா இல்லையா பாருங்க. 1 வருஷத்தை தாண்டி போயிடுச்சு போர். பிப்ரவரி தான் 4 வருஷம் ஆக போகுது. பிப்ரவரி 24 வந்தா
4வது திவசம்னு சொல்லாம 4 வருஷம் ஆயிடுச்சு. அதான் ஒருவேளை ட்ரம்ப் சொல்லியிருப்பாரு, இது பாரு 4வது வருஷம் வரப்போகுது, 4வது திவசம், நீ கழுத்து போடல உனக்கு திவசம் பண்ணிடுவாங்க அடுத்த வருஷம். ட்ரம்ப் ஆசைப்படுதான் நோபல்லேருந்து பரிந்துரைக்கிறவங்களே நீங்கள் டக்குன்னு நிப்பாட்டிங்க, உங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்துட்றோம். அதான் அந்த ஆளோட தொல்லை தாழ முடியல. அங்கே போயிட்டு அந்த மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நான் உங்களோட தான் நோபல் கொடுப்பாங்களாமே, அது ஏதாவது வழி கேட்டுக்கிறாரு ட்ரம்ப். ஆமாம், ஐயோ, இந்த நம்ம ஊரில் இந்த கலைமாமணி, அதே மாதிரி இந்த மாதிரி பத்மஸ்ரீ, இந்த விருதுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில். இது கமிட்டியில் நீங்கள் ஏதோ மெம்பரை தெரியுமாம, நமக்கு ஏதாவது ஒரு அவார்டு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி பேசினார்ன்றாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க, அது அவார்டு கமிட்டி தனிங்க, அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. எல்லாம் கொடுக்குறாங்களாம, நான் நம்ம இதாக கொடுப்பீங்களா சார்? அதே நேரத்தில் அமெரிக்கா வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போட்டு தான் ஆகணும், இல்லட்டா அமெரிக்காவே இந்த நோபல் பரிசுக்காண்டியே கையை பிடிச்சிருக்கு, நீ லெஃப்ட் கையிலையாவது போட்டுரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. அது வந்து உண்மையிலேயே அது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கணும், இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இதை பார்த்துட்டு இருக்குமா? ஏன்னா இப்போ வரைக்கும் அமெரிக்காவை மீறி வந்து யூரோப்பியன் சப்போர்ட்டோட தான் உக்ரைன் செயல்பட்டு வருது. அந்த அதிபர் ஜெலன்ஸ்கியும் வாலாட்டிட்டு இருக்கான்னு சொல்கிறீங்க. அவங்க அப்போ அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ஏன்னா நேட்டோவில் நீ சேர்ந்தே ஆகணுங்கிறதுனால அந்த 4 வருஷம் போர் பார்த்துட்டு சும்மாரு, இல்லை பார்த்துட்டு சொரிஞ்சின்னு என்ன அப்பா என்ன பண்ணுவீங்க நீ யூரோப்பியன் யூனியன்? ஒருவேளை யூரோப்பியன் யூனியன் இல்லாமல் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு கேட்குறேன் நான். வேற பல சலுகைகள் நிப்பாட்டிட்டாரு. இல்லை நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னா, சின்ன பகவதி வடிவேலு பெரிய பகவதிக்கு எதிராக திரும்பிட்டாருன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் வந்து அந்த சின்ன பகவதி மாதிரி தான். அமெரிக்கா இல்லைன்னா இது ஒன்றுமே கிடையாது. அமெரிக்கா அந்த பெரிய பகவதி பேரை சொல்லி சின்ன பகவதி ஆடிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி தான் அமெரிக்கா பேரை சொல்லி இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் ஆடின்னு இருக்கிறாங்க. அமெரிக்காவை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? நீங்கள் எதிர்த்து கூட வானாங்க, சரிங்க ரைட்டுங்க, நாங்கள் பாட்டுக்கு தனியாக சண்டை போடுறோங்க, முடியுமா? என்ன பண்ணுவாங்க அவங்க? முதல்ல அவங்க கிட்ட இருக்க ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, F-35 இந்த மாதிரி ஸ்டெல்த் ஜெட்டு, அது அங்கே திருவனந்தபுரத்து கூட OLXல போட்டு விற்றுருந்தாங்களே, ஒரு 20-30 நாள் வெயிலில் மழையில் காஞ்சிருந்தது இல்லையா. அமெரிக்கா வந்து என்ன நீ எனக்கு எதிராக பண்ணுறியா அப்படின்னு நினச்சாங்கன்னா அவ்வளோதான், ஒரே ஒரு பட்டன் முடிச்சு போச்சு, அது நவராது. அந்த ஃபைட்டர் ஜெட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு ட்ரம்ப்பே நிப்பாட்டி இருக்கலாமே. காசு அதை கொடுத்தா தானே, காசை கொடுத்துருவாங்க, இவர் ஏர்கிராஃப்டை விற்றுருவார். ஆனால் அவங்க பர்மிஷன் இல்லாமல் அது ஓடாது. இவங்க ஏன் அதெல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று, அது அண்ணன் நிறைய செலவு பண்ணுறாரு, நம்ம எதுவும் செலவு பண்ண வேணாம், நாம் வந்து அதை டெவலப்மெண்ட் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதனால தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ரஃபேல் விமானத்தை வாங்குறது கூட அக்ரிமெண்ட் போட்டாரா என்ன? காசே இல்லாத பிச்சைக்காரனாயே போட்டார் அவர். இல்லை ரஃபேல் வாட்ச் வாங்குறது கூட அந்த ஆள்கிட்ட காசு இல்லை, அப்புறம் தானே ரஃபேல் விமானம். அந்த காசெல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? யூரோப்பியன் யூனியன் கொடுக்குறாங்க, அதுவும் கடனாக கொடுக்குறாங்க, ரைட்டா? அந்த கடனை வாங்கி அமெரிக்காவில் இருக்க ஆயுதங்களை வாங்க போகிறாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு கமிஷன், இங்கே இவங்களுக்கு கமிஷன், எல்லாருக்கும் கமிஷன். அங்கே யாரும் ஒரு நாசா இல்லை போல இருக்குது கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் சொல்கிறதுக்கு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கா சப்போர்ட் இல்லாமல் யூரோப்பியன் யூனியன் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. இப்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, சண்டை நிறுத்தின உடனே ரஷ்யா மீது இருக்க தடைகள்லாம் வந்து விலக்கிக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இதே ட்ரம்ப் போன டேர்மில் ஜெர்மனிலன்னு நினைக்கிறேன் பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள்லாம் வந்து ரஷ்யா மேலே டிபெண்ட் ஆகிருக்கீங்க ஆயில் அண்ட் கேஸுக்கு, இது ரொம்ப தப்பு, நீங்கள் அங்கேருந்து ஆயில் அண்ட் கேஸ் வாங்குறத விட்டுட்டு நீங்கள் டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பக்கத்தில் இருந்தவெல்லாம் சிரிச்சாங்க. பைத்தியக்காரனாங்க, ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு நக்கலாக சிரிச்சானுங்க ட்ரம்ப்பை பார்த்து. இன்னைக்கு அதே வாய் சொல்லுது, நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து இனிமேல் ஆயில் அண்ட் கேஸ் வாங்க மாட்டோம். ஏன்டா வழக்கண்ணீங்களா, அன்னைக்கு ட்ரம்ப் சொல்லும் போது அவரை பார்த்து சிரிச்சிங்கல்லடா, அப்போ இன்னைக்கு நீங்கள் பேசும்போது உலகமே அவங்கள பார்த்து சிரிக்கிறது தெரியல? அவங்ககிட்ட ஆயில் அண்ட் கேஸும் வாங்காமல் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? யூரோப்பியன் யூனியன் துண்டு துண்டாக உடைய போகுது, 2 பார்ட் ஆக போகுது. நீங்கள் பாருங்களேன், 26க்குள்ள அது நடந்துடும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.